சொல்லிட்டு பட் வெரி ப்ரவுட். நான் வந்து பெருமையாக நினைக்கிறேன். நம்ம தமிழில் வந்து நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க அப்படின்ட்டு. அண்ட் தமிழில் வந்து புலவர்கள் பேசி நான் பார்த்துருக்கேன், பெரியவர்கள் டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் பேசி பார்த்துருக்கேன். ஒரு ஹோம் மேக்கர்ஸாக ஒரு வீட்டில் என் அம்மா பேசுகிற மாதிரி இருந்துச்சு, என் அக்கா பேசுகிற மாதிரி இருந்துச்சு, எங்கள் அண்ணி பேசுகிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் பேசுகிறது எல்லாமே. ஃபஸ்ட்டு வந்து நான் டான்ஸ் ஆடின குழந்தைய சொல்லணும். அவங்களோட அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைக்கு இப்படி ஆடு இப்படி பண்ணு அப்படின்னு கீழே இருந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ தெரிஞ்சிச்சு ஒரு உமனா அவங்களால செய்ய முடியாததை அவங்க பொண்ணு செய்யறா, அதை நினைச்சு அவங்க எவ்வளவு பெருமைப்படுறாங்க அப்படின்ட்டு. கண்டிப்பா அந்த குழந்தை ரொம்ப நல்லா வருவாங்க. அவங்க அம்மாவுக்கு இந்த நேரத்துல நன்றி சொல்றேன், அவங்க இல்லை பட் ஸ்டில். அப்புறம் வந்து கவிதை படித்தாங்க ஒரு சகோதரி, முதியோர் காப்பகத்தை பற்றி. எனக்கு வந்து அப்படியே புல் அரிச்சிருச்சு அதை கேட்ட உடனே. ரொம்ப அருமையாக பாடினாங்க. நான் மேடம் கிட்ட அதை ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன், அந்த கவிதை எல்லாமே எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நாங்கள் காப்பகத்தில் எங்கெங்கெல்லாம் எங்களால் டிஸ்பிளே பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் அந்த கவிதையை எழுதி அவங்களோட பேரோடு நாங்கள் வைக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஃபார் தட். அப்புறம் பாடல் பாடிய சகோதரி வந்து ஒரு ஒரு கூஸ் பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எப்படி தமிழ்ல சொல்றதுன்னு தெரியல, அந்த புல் அரிச்சிடுச்சு அந்த பாட்டை உடனே தக 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 நான் ஆடவா அப்படின்னாங்க. எங்களுக்கு எந்திரிச்சு ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி சகோதரி, நானும் ரொம்ப பெருமை பண்றேன். ப்ளஸ் குரூப்பா ஒரு பாட்டு பாடினீங்க, அது வந்து ஒரு ஆத்மார்த்தமா இருந்துச்சு, ஒரு சோல்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. கீழே உட்காரும் போது ஒரு அமைதி, ஒரு பீஸ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு கடவுள் கிட்ட போய் பக்கத்துல உட்காந்து நம்ம ஒரு ஒரு உறவாடுறோம், கான்வர்சேஷன் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அந்த நிமிஷம் வந்து கடவுள்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, கடவுள் நமக்கு ரிப்ளை பண்றாங்க வச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நான் வந்து வேதநாயகி அம்மா, அவங்க வந்து மன்னார்குடி, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க மூலியமாக தான் இவ்வளோ பெரிய விஷயம் வந்து எங்கள் காப்பகத்தில் நடந்திருக்கு அப்படின்ட்டு. வேதநாயகி அம்மா ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க சிங்கிள் பர்சன், நார்மலாக ஒரு பப்ளிக் மாதிரி தான் வந்தாங்க. அவங்களோட பிறந்த நாளுக்கோ அவங்களோட பையனோட கல்யாண நாளுக்கோ அந்த மாதிரி தான் வந்து எங்கள் காப்பகத்துக்கு 100-200 பேர் இருக்காங்க காப்பகத்தில். அந்த 200 பாட்டி தாத்தாங்களுக்கும் நான் ஒரு வேளை சாப்பாடு போடுவேன் அப்படின்ட்டு தான் வந்தாங்க. ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு அவங்களால எங்களுக்கு வந்து ஒரு 200 சகோதரிகளோட வாழ்வாதாரம் வந்து ஒரு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படின்னா மேடம் சொன்ன மாதிரி கோயிலில் போய் நீங்கள் பாடியிருப்பீங்க எங்கே பார்த்தாலும். ஸோ என்னால் கோயிலில் போய் கேட்க முடியும், இல்லை நான் வந்து உங்களை சோர்ஸ் பண்ணி எங்கேயாவது கேட்க முடியும். ஆனால் எங்கள் காப்பகத்தில் உள்ள 200 பாட்டி தாத்தாங்களுக்கும் அவங்களால இதை கேட்கவே முடியாது. அவங்க தான் வந்து படிச்சிருப்பாங்க, எங்கேயாவது ஒருத்தவங்க சகோதரிகள் பாடியிருப்பாங்க. ஆனால் ஒரு 50 பேர் கூட அவங்க எங்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் பாடினது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 பெருமையாகவும் நன்றி நான் அதுக்கு நான் சொல்லிக்கிறேன். மேடம் குறிப்பிட்ட மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு வந்து கடவுள் பக்தி வந்து கிடையாது, கடவுள் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்றது வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, ஆனால் அது கடவுள்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வந்துட்டு போன அன்னைக்கு ஒரு வாரம் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கடவுள் ஒருத்தர் இருக்காரு, இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ந்துருக்காரு, அதனால கடவுள் இருக்காருன்னு நான் சொல்றேன் அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஒரு இன்னொரு பெருமை என்ன இருந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளில வந்திருக்காங்க. ஏன்னா அவருக்கு 85 வயசு ஆகுது. ஸோ அவரோட வயசுல அவங்க கூட இருந்தவங்க தான் யாரும் இப்படி வெளியில வந்திருக்க மாட்டாங்க. நான் பேசி நான் படிச்சுட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் உள்ளவங்க வந்து வெளியில வருவாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நீங்க அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சாரி டு சேர், பிராமன் கம்யூனிட்டி தான் இந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன், லேடிஸ் எல்லாம் சேர்ந்து வந்து பாடி. அப்போ நம்ம கம்யூனிட்டியில ஒருத்தவங்க வராங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து அனைவர்களுக்கும் நான் மேடம்க்கு தான் இது பண்ணலான்னு ஓர்வ போட்டலாம்னு நினைச்சோம். ஆனா தாத்தா சொன்னாங்க, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு நீ வந்து ஊக்குவிக்கணும், எல்லாருக்கும் நீங்க வந்து என்கரேஜ் பண்ணுங்க, எல்லாருக்கும் நீங்க தூண்டு போட்டுங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க எல்லாருக்கும் பண்ணாங்க. ரொம்ப நன்றி ஃபார் தட். அண்ட் இவ்வளோ கேர்ள்ஸ் லேடிஸ் இங்கே இருக்கிறதுனால நான் காமனாக சொல்லிக்கிறேன்,
நீங்கள் வந்து இவ்வளோ வெளியில் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டு பெருமையாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்களோட உடம்பை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அது மட்டும்தான் நம்மளுக்கு சொத்து. நாளைக்கு நீங்கள் எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ நகை இருந்தாலும் எதுவுமே நம்மளுக்கு கூட வர போகிறதில்ல. இதுவுமே நான் அந்த 85 வயசில் இன்னைக்கு நடராஜன் ஐயா வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு போய் மாடெல்லாம் பார்த்துட்டு வயலெல்லாம் பார்த்துட்டு வந்து காப்பகத்தையும் பார்த்துக்கிறாரு. அவர்கிட்ட என்னன்னா அதை நான் கற்றுக்கிட்டது. உங்ககிட்டயும் நான் அதை சொல்லிக்கிறேன். தயவு செய்து அவங்கவுங்க உடம்பை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. உங்கள் பையனுக்காகவோ பொண்ணுக்காகவோ பேரனுக்காகவோ பேத்திக்காகவோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத உங்களுக்காகவும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 நிமிஷமாவது நடங்க. உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத நான் ஒரு ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். நம்மளோட உடம்பு தான் நம்மளுக்கு முக்கியம். இன்னும் ஒரு திங், இது வந்து முடிச்சதான் சீக்கிரமா. இன்னொரு லாஸ்ட் திங், தாய்ப்பால் அப்படிங்கிறத பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய லேடிஸ் இருக்கிறதுனால அதையும் சொல்லிக்கிறேன். தாய்ப்பால் வந்து இருக்கிறதுலே அமிர்தம், அது வந்து தாய்ப்பால் தான். ஸோ நீங்கள்லாம் அதை கொடுக்க தவறி இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச மகளிர் யாரெல்லாம் குழந்தை பெற்றிருக்காங்களோ அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். மேக்ஸிமம் எவ்வளோ நாள் உங்களால் தாய்ப்பால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ நாள் கொடுங்கம்மா, அதுதான் நல்லது. உங்கள் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது தாய்ப்பாலை நிறுத்திடு அப்படின்னா தயவு செய்து சொல்லாதீங்க. தாய்ப்பால் ஒரு அமிர்தம். உங்கள் சிவனே அது கொடுத்துருக்காருன்னு நினச்சி அதை ஒரு சிவனோட அமிர்தம்லாம் நினச்சி உங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. தாய்ப்பால் கொடுக்குறதுனால அவங்களோட அழகு போயிடும்லாம் நினைக்காதீங்க. நான் 4.5 வருஷம் கொடுத்தேன், அவங்க இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் தயவுசெய்து அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. தேங்க்யூ. யாரையாவது நன்றி சொல்ல மாட்டேங்கன்னா மன்னிச்சிடுங்க. தங்கமணி மேடம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க ஒரு ஆள் திருப்புள்ளி பெருவெள்ளம் அப்படின்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சின்னதாக அவங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சேர்ந்து படிக்கலாமான்னு கேட்டிருப்பாங்க, அவங்க சம்மந்தியை சேர்ந்து படிக்கலாமான்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து இப்போ இவ்வளோ பெருசாக வந்து நிற்கிது. அதனால அதே மாதிரி தான் எங்கள் காப்பாவும் வந்து எங்கள் தாத்தா ரிட்டையர் ஆகி வரும்போது சொந்த ஊருக்கு வரும்போது எங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் சேர்ந்து படித்தவன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்போ அந்த மனுஷன் ரிட்டையர் ஆன அமௌண்ட் ப்ளஸ் அவரோட சொந்த இடம் இது ரெண்டையும் மட்டும் வச்சு ஒரு 10 பேருக்கு நம்ம சாப்பாடு போடுவோம், காலை சாப்பாடுன்னு ஆரம்பிச்சாரு. அவர் ஃப்ரெண்டு சொன்னாரு, நீ காலை சாப்பாடு மட்டும் போடுற, நான் மத்தியான சாப்பாடு போடுறேன். ஸோ ஃப்ரெண்டு மத்தியான சாப்பாடு போட்டாரு. இந்த மாதிரி சாப்பாடு மட்டும் போட்டுட்டு இருந்தோம், ஏதோ எங்க பக்கத்துல இருந்த கொள்ளையில ஒரு குடிசை போட்டு. அப்புறம் என்ன சொன்னாங்க, எங்களால் போயிட்டு வர முடியல, நீங்க இந்த குடிசைய பர்மனண்டா போட்டு கொடுக்குறீங்களா, நாங்க இங்கேயே தூங்குறோம் அப்படின்ட்டு கேட்டாங்க. அதுக்கு என்ன, நீங்க வந்து தங்குறீங்கன்னா நான் இது என் இடம் தான், நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன், நீங்க இங்கே குடிசை போட்டு தங்கிக்கோங்கன்னாங்க. ஃபர்ஸ்ட் 2 குடும்பம் வந்துச்சு, 4 குடும்பம் வந்துச்சு. எங்க தாத்தா ரிட்டையர் ஆன அமௌண்ட் அங்கே காலி ஆயிடுச்சு. ஏன்னா 2 வருஷமா அவர் எல்லாருக்கும் மதிய சாப்பாடும் காலை சாப்பாடும் போட்டுட்டு இருக்கிறதுனால. அப்போ 3வது வருஷம் உங்களை மாதிரி சகோதரிகள் ஒருத்தவங்க வலங்கைமான்லேருந்து வந்து, இது என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு, இந்த 1 லட்ச ரூபா பணம் அவர் இறந்ததுக்காக வந்துச்சு, இதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க சாப்பாடு போடுங்க அப்படின்னா. இப்போ மேடம் சொன்னாங்கல்ல, உங்க எல்லாரோட சாவி உங்ககிட்ட இருக்குன்ட்டு, அந்த தோழி அன்னைக்கு முடிவு பண்ணாங்க. அந்த 1 லட்ச ரூபாய் பணம் அப்போ 1998 ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த 1 லட்ச ரூபாங்கிறது பெரிய காசு. அவங்க வந்து அப்போ அந்த தோழி வந்து அதை நீங்க கவர்மெண்ட் பப்ளிக் செலவு பண்ணுங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஸோ இன்னைக்கு அந்த 1 லட்ச ரூபாய் வந்து பெரிய காசாகி 200 பேருக்கு நாங்கள் அங்கே சாப்பாடு போடுறோம். 200 பேருக்கு சாப்பாடு போடுறோம்னா 20 ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களும் எங்களை நம்பி வாழ்றாங்க. அங்க உள்ள மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க. அது எல்லாமே உங்களை மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் லேடி நினைச்சதுனாலதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க தாத்தா ஆரம்பிக்கும் போது எங்க பாட்டி வேணான்னு சொல்லியிருக்கலாம், ஏங்க உங்களோட இத்தனை வருஷம் சர்வீஸ் காசை போய் நீங்க யாருக்கோ போடுறீங்களே, நம்ம இடத்த போய் யாருக்கோ கொடுக்குறீங்களே அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அன்னைக்கு எங்க பாட்டி சொல்லல, அதை கண்டிப்பா கொடுங்க, எல்லாருக்கும் மக்கள் நம்மள மாதிரி சாப்பிடட்டும், நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம் மக்களுக்காக நம்ம செய்யணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப லேட் ஆகிட்டேன். தேங்க்யூ. நன்றிம்மா. எங்களை இங்கே அழைத்ததுக்கும் மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.